திஸ் இஸ் மலபார் மசால் வடை. மலபார் மசாலா வடை. வெயிட் மலபார் மசால் வடை. மசால் வடை. கரெக்ட். தேங்க் யூ. தேங்க்ஸ் சார். டேபிள் நம்பர் 28 கஸ்டமர் ஷெஃப்பை பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓ, இங்க பாருப்பா, அவங்க பொண்டாட்டி சமைச்சதை சாப்பிட்டு பாராட்டுறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா நாம சமைச்சதை சாப்பிட்டு நம்மள புகழ்ந்து தள்ளிடுவாங்க. நான் உனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ட்ரைனிங் கொடுத்துட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அது கஸ்டமர் கேர். திஸ் இஸ் த ரைட் டைம். டேபிள் நம்பர் 28 கஸ்டமர் ஷெஃப்பை பார்க்கணும்னு சொன்னாங்களாம். நாம அவங்களுக்கு ஆயிஸ்டர்ஸ் வித் சதர்ன் ஸ்பைசஸ் சர்வ் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த புகழ் மலையில நனைஞ்சு சளி பிடிச்சிடுச்சு. ஸோ யூ கோ அண்ட் ஹேவ் த ஹாப்பினஸ். Hello sir, can I help you sir? Yes please. Can you tell me what you have served? Sir, that's oysters with southern spices. Oh. நம்ம ஹோட்டல்ல நடக்கிற ஃபியூஷன் ஃபுட் ஃபெஸ்டிவல்ல ஸ்டார் அட்ராக்ஷன் டிஷ் சார் இது. Oh, I see. நம்ம நாட்டுல விளையிற இஞ்சி சுக்கு லவங்கம் பட்டையோட சேர்த்து ஒரு யூரோப்பியன் டிஷ் ஆயிஸ்டரோட சேர்த்து சமைச்சது சார் இது. European style? Yes sir. Europe. Spelling தெரியுமாடா உனக்கு? சித்தார்த் ப்ளீஸ். இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு. Don't create a scene. Everybody is staring at us. You just shut up. You are here to dine with me, not to direct me. You call your GM. I'll talk to him. Sorry sir. Sorry for the inconvenience. How dare is he? நான் இங்க வந்தது நான் ஆசைப்படுறத சாப்பிடுறதுக்காக, நீ குடுக்கறத சாப்பிடுறதுக்கு இல்ல. Take it and prepare it as I want. ஐயோ. என்னடா இன்னும் படுத்துட்டு இருக்க, வேலைக்கு போலியா? இல்ல தாத்தா, லீவ் போட்டிருக்கேன். அம்மா எங்க போறீங்க? நான் உன்னை ட்ராப் பண்ணவா? வா. வணக்கம் சார். ரிஷி என் பேரன். ஹாய் ரிஷி. ஹாய் சார். சார் உங்களை வர சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, லோன் டெட்லைன் வந்துருச்சு. அதை ஞாபகப்படுத்த தான். இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதெல்லாம் மறக்கிற அளவுக்கு எனக்கு வயசாயிடல. எவ்வளோ இருக்கு சொல்லுங்க. 14,42,625 ரூபா இருக்கு சார். ஓ, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா மட்டும் நீங்க கட்டிட போறீங்களா என்ன? இங்க பாருங்க சார், உங்க ஹோட்டல்ல நான் சாப்பிட்டுருக்கேன். அதனால நான் உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் தரேன். நீங்க விருப்பப்பட்ட மட்டும்தான். இன்னும் 1 மாசத்துல உங்க ஹோட்டல் உங்க கையை விட்டு போக போகுது. அதுக்கு பதிலா நீங்களே எங்க பேங்க்குக்கு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் மேற்கொண்டு கிடைக்கிற மாதிரி எங்க ஹையர் ஆபீசர்கிட்ட பேசி பார்க்கறேன். காசி ராமேஸ்வரம்னு நிம்மதியா நீங்க ஊரை சுத்தி பார்க்க வேண்டிய வயசு இல்லையா? அடகு வச்சதை விற்கிற அளவுக்கு நான் இன்னும் தளர்ந்து போயிடல சார். விடுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த டைமுக்குள்ள நான் பட்ட கடனை அடைச்சிருவேன். கொடுங்க. உங்க இஷ்டம். இந்தாங்க சார். எந்த ப்ராப்பர்ட்டி தாத்தா? ஓட்டாண்டியா சுத்துற சாமியாருக்கு ஓடுதான் சொத்து. அந்த மாதிரி எனக்கு தாத்தா கடை தான். ரிஷி, ஒரு நிமிஷம் வரீங்களா? எஸ் சார். ரிஷி, இதை விட நல்ல ஆஃபர் உங்க தாத்தாவுக்கு யாரும் தரமாட்டாங்க. அவருக்கு சமையலோட அருமை தெரிஞ்ச அளவுக்கு பணத்தோட அருமை தெரியல. நீங்க படிச்சவரு யூத், அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். வேணும்னா இன்னும் கூட பணம் அதிகமா வாங்கி தரேன். அதை அவருக்கு புரிய வைங்க. வயசான காலத்துல பணத்தை விட பாதுகாப்பு வேற என்ன இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. தாத்தா கடை தான், புரிஞ்சா சரி. வா சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் தாத்தாவை கன்வின்ஸ் பண்றேன். தாத்தா, இந்த லோனை எதுக்காக வாங்குனீங்க? எப்போ வாங்குனீங்க? உங்க அப்பனை படிக்க வைக்க ஃபாரினுக்கு அனுப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாங்கின கடன் எப்படியாவது அடைச்சிடலாம். ஏதாவது சேவிங்ஸ் இருக்கா தாத்தா? அப்ப முடியவே முடியாது தாத்தா. ஆர் யூ ஓகே தாத்தா? பாலைவனத்தில் மழை பெஞ்சு பார்த்துருக்கியா? என்னது, டெசர்ட்ல ரெயினா?
நான் பார்த்துருக்கேன். அமர்நாத் யாத்திரைக்காக ராஜஸ்தானை கிராஸ் பண்ணுறப்ப அப்படி ஒரு வெயில், ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா தொண்டையை நினச்சிக்கலான்னு இருந்துச்சு. அப்போ வந்துச்சு பாரு மழை. ஆஹா, கொண்டாட்டம்னா கொண்டாட்டம், அது சொல்ல வார்த்தை இல்லை. அப்போ தோணுச்சு சொர்க்கத்தை பார்க்க சாக தேவையில்லைன்னு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ரிஷி, இந்த உலகத்துல நடக்காததுன்னு ஒண்ணுமே இல்லை. இந்த சிட்டில தாத்தா கடைங்கிறது ஒரு பிராண்டு, நல்ல வியாபாரம் நடக்குது, அப்புறம் எப்படி லாஸ் வந்துச்சு? லாஸ் இல்லப்பா, லாபம் வரல, அவ்வளவுதான். லாபம் எப்படி வரும் தாத்தா? உங்க கடையில சாப்பாடு டேஸ்டா இருக்கு, நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு, ஆனா ரேட் மட்டும் கம்மியா இருக்கே. எல்லா ஐட்டத்தோட காஸ்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ரேட்டை ஏற்றணும்ல. ஜஸ்ட் டெல் மீ ஒன் திங், உங்க ஹோட்டல்ல 30 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு போடுறீங்க. அம்பானி ஹோட்டல் ஆரம்பிச்சா கூட இந்த அளவுக்கு ஆஃபர் கொடுப்பாருங்கிறது டவுட் தான். சாப்பாட்டுல வர நஷ்டத்தை பிரியாணியும் மத்த ஐட்டமும் ஈடு கட்டிடுதே. பாரு, இங்க சாப்பிட வரவங்க லேபரு, மூட்டை தூக்குறவங்கன்னு ₹1 கூட கஷ்டப்படுறவங்க. அவங்க சாப்பிடும்போது பில் அதிகமாயிடுமா, வயிறு நிறையுமான்னு பயந்துகிட்டே சாப்பிட்டா சாப்பிட்ற சாப்பாடு எப்படி உடம்புல ஓட்டும்? அந்த பேங்க் மேனேஜர் சொன்னது கரெக்ட் தான். உங்களுக்கு பிஸ்னஸ்னா என்னன்னே தெரியல. நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல, அங்க போகணும் இங்க போகணும்னு. அந்த பேங்க் கொடுக்குற பணத்தை வச்சு அங்கெல்லாம் போயிட்டு வர வேண்டியதானே? போறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆனா நான் ரொம்ப தூரம் போயிடுவேன். திரும்ப வருவேனான்னு எனக்கே தெரியாது. அப்படியே நான் போனேன்னாலும் இந்த ஹோட்டலை யார் கவனிச்சுப்பா சொல்லு? உங்களை மாதிரி பொறுப்பா இந்த ஹோட்டலை வேற யார் தாத்தா பார்த்துப்பா? இங்க பாருப்பா, தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த டிஜிட்டல் உலகத்தில் தலையெழுத்தை பற்றிலாம் பேசிட்டு இருக்கீங்களே, எப்போவும் நம்ம டெசிஷன்ஸை நாம தான் எடுக்கணும் தாத்தா. நம்ம முடிவை நாம தான் எடுக்கணும்னா இந்நேரம் நீ ஃபாரின்ல இருந்திருக்கணும். இந்த கிழவங்கிட்ட ஏன் குப்பை கொட்டிட்டு இருக்க? அதுதான் தலையெழுத்துங்கிறது. யூ ஆர் ரைட் தாத்தா. தாத்தா, நீங்க போட்ட இந்த சுக்கு காஃபி ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கே. இதுல என்ன ஏலக்காய் போட்டிருக்கீங்களா? சோம்பா? இது ஏதோ ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு தாத்தா. இதுல என்ன போட்டிருக்குன்னு சொல்லிடலாம், ஆனா போட்டோ மனசுல என்ன இருக்குன்னு குடிச்சவன் கண்ணை மூடி யோசிச்சா அவன் வானத்துல பறக்கணும். தாத்தா, உங்க லவ் ஸ்டோரி பத்தி எதுவும் சொல்லவே இல்லை. ஏய், இந்த கிழவனுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குன்னு உனக்கு எப்பறம் தெரியும்? நீங்க கொடுத்த இந்த சுக்கு காஃபி சொல்லுச்சு தாத்தா. அப்போ எனக்கு 12 வயசு. சமையல் வேலையில நான் சேர்ந்த புதுசு. திருநெல்வேலியில பெரிய ஜமீன் குடும்பத்து கல்யாணம். சமையல் குரூப்போட நானும் போயிருந்தேன். மைசூர் பாக்குக்கு பாக கிண்டிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பொண்ணை பார்த்தேன். ஆஹா, அழகுன்னா அழகு. எங்க இருக்கேன், என்ன பண்றேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். அவ மட்டும்தான். கண்ணை மூடினாலும் அவ மட்டும்தான். யார் தாத்தா அவங்க? அவதான்டா கல்யாண பொண்ணு. ரியலி? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு தெரியும். அந்த பொண்ணு லுக்கு மேல லுக்கு விட்டு உங்க சமையலை ருசிச்சு சாப்பிட்டு அவ புருஷன் கூட போகும்போது உங்க மனசை சேர்த்து எடுத்துட்டு போயிட்டா. அது சரி, உனக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கணுமே? விடுங்க தாத்தா, இந்த காலத்துல லவ் ஸ்டோரிக்கெல்லாம் வேல்யூவே இல்லை.
தாத்தா ம், அந்த ஜமீன்தார் பொண்ணு உங்க மனசை விட்டு போகலையா? இன்னும் அவங்க நினைப்பிலே இருக்கீங்களா? இந்நேரம் அவங்க பேரம்பேத்தி எடுத்து அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு பல்லு கொட்டி முடி நரைச்சு படுத்த கிழவியா இருப்பாங்க தாத்தா. அவளுக்கு ஒரு மகன் 5 பேரன் பேத்தி இருக்காங்கன்றது நிஜம். மீதி எல்லாம் போயிடா. மை காட், அவங்கள இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு கூட தெரியாம? அட முட்டா போய மவனே, கூட இருக்கிறவங்கள ஃபாலோ பண்றதுக்கு நான் இந்த காலத்து ஆள் இல்லை. அந்த பொண்ணு யார் தெரியுமா? யாரு? உங்க பாட்டி தாண்டா அந்த பேரழகி. பாட்டியா? அப்படின்னா அந்த ஜமீன்தார் மகளை நீங்க தான் கல்யாணம் பண்ணீங்களா? சூப்பர் தாத்தா, அந்த காலத்திலே செம்ம ஃபாஸ்டா இருந்திருக்கீங்க. பாய். பை ரிஷி. வாங்க சார். இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. வந்திருக்கிறது உங்க ஹோட்டலுக்கு, உங்க ஃப்ரெண்டா தான் இருக்கணும். திருட்டு பயலே, வா. முழிக்காத. அந்த பொண்ணு உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கு. போய் பேசு போ. அண்ணே டீ. மேடம். தேங்க்ஸ். ரிஷி, சித்து அன்னைக்கு அப்படி பிஹேவ் பண்ணது என்னாலே ஜீர்ணிக்க முடியல. ஐ நோ உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். உங்களுக்காக இல்லைனாலும் என் மனசு ஆறுதலுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் ஹிம். அவன் பணத்திலே வளர்ந்தவன். அவனுக்கு மனுஷன் கூட எப்படி பழகணும்னு தெரியாது. அதை விட்டா ஹீஸ் நாட் அ பேட் பர்சன். கம்மிங் 15th எங்க மேரேஜ். எல்லாத்தையும் மறந்துட்டு அஸ் எ ஃப்ரெண்டா நீ கண்டிப்பா வரணும். எங்க குடும்பத்தை முன்னாடி அவமானப்படுத்தினதே நான் பெருசா எடுத்துக்கல. மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்தினதே பெருசா எடுத்துக்க போறேன். நைஸ் கப்பல். ஹேவ் a happy marriage. Thank you. நான் நினைச்சேன் அன்னைக்கு அவனை திட்டினப்ப அவன் சும்மா இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட்டா நீ பேசினப்பவே நினைச்சேன் உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது உனக்கு எனக்கு முன்னாடி இவனை தான் கல்யாணம் பண்றதா இருந்ததாமே. அப்ப வேணான்னு சொன்ன உனக்கு இப்ப எப்படி இவன் மேல லவ் வந்துச்சு? சார் அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படியே ஏதாவது இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கல்யாணம் முடியட்டும், ஹனிமூனும் முடியட்டும், அதுக்கப்புறம் இவங்க அப்பா கூட பிசினஸ் டீல் ஒன்று இருக்கு, அதுவும் முடியட்டும். அதுக்கப்புறம் நீயே கூட்டிட்டு போ, சந்தோஷமா இரு. யாரு வேணான்னு சொன்னா? இப்ப வாடி. சார் ப்ளீஸ், நீங்க பண்றது சரியில்லை. ஓ, நான் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ சொல்லி தெரியா எனக்கு? அது நீ தாலி கட்டினதுக்கு அப்புறம் உங்க வீட்ல. இது எங்க இடம். அவங்க வந்திருக்கிறது என்ன பாக்குறதுக்காக. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஹலோ தம்பி, 2 மாசம் கழிச்சு தான் இவ்வளவு நமக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதா டீல். அதுக்குள்ள வந்து இப்படி ரைட்ஸ் கேட்டா எப்படி? செல்லம், அன்னைக்கு கண்ணத்தை தொடச்சுக்கிட்டியா? ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு என் மேல சாஸ் விழுந்துச்சு, நான் தொடச்சுக்கிட்டேன். இன்னைக்கு இங்க சாஸ் இல்ல, இருந்தாலும் நீ தொடச்சுப்ப. பாக்குறியா? வாட்? சாரி கேட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா நீ வந்து எனக்கு யாரு சரிங்கிறது புரிய வச்சுட்ட. இனிமே உன் லைஃப்ல நான் கிடையாது. கெட் லாஸ்ட். ஹாய், ஐம் காவ்யா. இன்டீரியர் டிசைனிங் படிச்சிருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் எந்த வேலை செஞ்சாலும் எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம அவன் கூட வாழ ரெடியா இருக்கேன். Will you marry me? சுக்கு காப்பி கலந்துருச்சு. அது சரி. சரித்திரம் மறுபடியும் திரும்புதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அப்படின்னா அடுத்தவனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ண தூக்கிட்டு வந்த வரலாறு தான். Thank you. Thanks. காவ்யா. Hi. Hey Kavya. Hi. Hi Rishi. Meet the star of the evening. Kavya, இவர் நம்ம தாத்தா கட மூர்த்தியோட பேரன். பேர் ரிஷி. ஹாய். Hello. Time much I have to go. Yes,
ஹியர் இஸ் யுவர் ஆர்டர். இங்க நம்ம ஷோ நடக்கும் போதெல்லாம் எல்லாமே ஃப்ரீ. என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். என்ஜாய். சாப்பிட்டு வெளியே போய் சாப்பிடுவோம் பரவாயில்ல. Guys, who's gonna drop me? கவ்யா, ஐ வில் டிராப் யூ. ஒவ்வொரு வாட்டியும் ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏய், சாரி. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்களை ட்ராப் பண்ணவா? ஓகே. ஷெஃப் சார் 24 ஹவர்ஸ் வெறும் கிச்சன்லேயே தான் இருப்பீங்கன்னு நினச்சேன். நாட் பேட். லேட் நைட் பார்ட்டிஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ள இந்த ஆங்கிள் வேற இருக்கா? அங்கே மட்டும் என்ன வாழுதான்? வீட்டில் பார்த்தா ஆர்த்தடாக்ஸு, ஸ்டேஜில் பார்த்தா டைனமைட்டு. ஓ, தட்ஸ் நன் ஆஃப் யூர் பிஸ்னஸ். அதே தான், நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் டூ. ஏதோ கேஷுவலாக கேட்டேன், அவ்வளோதான். ஒரு தடவை கேஷுவலாக கேட்டு தான் என்ன கேஷுவாலிட்டியில் சேர்த்திங்களா? அது போதாதா? ம். பேசாமல் தூங்குங்க. வீடு வந்து நானே எழுப்பி விட்றேன். என்னாச்சு? வண்டியே ஸ்டாப் ஆகுது. வாட்ஸ் ஹேப்பனிங்? ஒன்றும் இல்லை, டோன்ட் வரி. கர்மு. இடியட். ஹலோ, லிஃப்ட் 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 ப்ளீஸ். ஸ்டாப் ஸ்டாப். ஹே, லிஃப்ட் ப்ளீஸ். லிஃப்ட் லிஃப்ட். ஹே, ஸ்டாப். நான் ஒத்தால இருந்திருந்தா இந்நேரம் லிஃப்ட் கிட்ட வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பேன். அஃப்கோர்ஸ், பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஈஸி தான். ஹே, ஐ ஹேவ் an idea. வாட்? Stop. Please stop. நிறுத்துங்க ப்ளீஸ். வண்டி சடனா ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? வாங்க, ஏறுங்க, உட்காருங்க. ஹே, வாடி. கூட்டு வாடா. சார், இவரு நம்ம கூட தான் உட்காந்துட்டு வரணுமா? வேணாம்ல. ஏய், பின்னாடி போடா. அண்ணே, இங்கே உட்காந்துக்கிறேன். பின்னாடி போனால் குளிருண்ணே. குளிருமா? இந்தா, இதை வச்சுக்கிட்டு இழுத்து போத்திட்டு தூங்கு. நல்லா இருங்கண்ணே. லேடிஸ்க்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. தொட்டால் பூ மலரும். ஏ காவியா, அவன் என் தொடையில கை போடுறான் பாரு. என் கஷ்டம் உனக்கு சிரிப்பா இருக்கா? பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஈஸின்னு சொன்னல, அனுபவி. ஐ கான்ட் டேக் திஸ் அனிமோர். ஷோ, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேய் லோஃபர், உனக்கு அக்கா தங்கச்சிக்கு யாரும் இல்ல? காவியா, கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட் ஃபாஸ்ட், சீக்கிரம்.
இஷ்டத்துக்கு மடிக்காத, முதல்ல கழட்டி கொடு. ரொம்ப டைட்டா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். இந்த புர்காலாம் எதுக்கு உங்களுக்கு? இந்த புர்கா இருந்தா வீட்டு ஆளுங்க கிட்ட மட்டும் இல்ல, ஏரியா ஆளுங்க கிட்ட இருந்து கூட தப்பிச்சுக்கலாம். ஹே லோஃபர், உனக்கு யாரும் அக்கா தங்கச்சி இல்லையா? சூப்பர் டயலாக் டெலிவரி. என்ன வசமா மாட்டி விட்டுட்டு இப்ப சிரிக்கிறீங்களா? யூ நோ சம்திங்? வாட்? என்னோட இந்த ஃப்ரீடம்க்கு இன்னைக்கு லாஸ்ட் டே. ஏன் என்னாச்சு? நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். பையன் யாருன்னு கேட்க மாட்டியா? கண்டிப்பா ஷெஃபா இருக்க மாட்டான், ஐ அம் ஷூர். லேட் ஆயிடுச்சு, போலாமா? ஆ, பார்த்து ஜாக்கிரதை. என்னோட பேக். ஓ சாரி, இந்தாங்க. ரிஷி, தேங்க்ஸ் ஃபார் டுடே அண்ட் சாரி ஃபார் த டே. Same here. I have applied for the duplicate passport as you told. Thanks for the idea. தட்ஸ் குட். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு லண்டன் வரோம். Sure, you're most welcome. பை. Bye.